ஒரு செடி ஒன்று தொட்ட உடனே சுருங்கிடும். அதுக்கு பேர் என்ன? தொட்டால் செடிக்கு. தொட்டால் செடிக்கா இருக்கக்கூடாது. தொட்டால் செடிக்கா இருக்கக்கூடாது. யாராவது ஒரு சொல்லிட்டா உடனே வச்சுக்கணும். நான் அவரோட போக மாட்டேன், 3 நாள் போக மாட்டேன் அவரோட. அவர் கண்ணால் பிடிக்கல. தொட்டால் செடிக்காய் ஏதாவது சொன்ன உடனே கோச்சிக்கிறான். வீட்டில் கோச்சிக்கிறான், மனைவி மக்கள் கோச்சிக்கிறான், பிள்ளைகளுக்கு கோச்சிக்கிறான், கோவப்படுறான். பொறுமை கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டா, தவறு நடந்துட்டா உடனே கோச்சிக்கிறான், சண்டை போடுறான். அப்படி இல்லை. சொன்னாங்க தாவத்தில் வேலை செய்வதற்காக பொறுமை தகவல் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அவருடன் எப்படி எல்லாரும் நடந்து கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு எப்படி இருந்தாங்க? ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. பொறுமை ஹீல்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஹீல். ரொம்ப பொறுமை. எவ்வளவுதான் சிரமங்கள் இருந்தாலும் சரி அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலை. அது நம்ம ஒரு தமிழ் சொல்லுவாங்க, பொறுமை பொறுமை கடலிலும் பெரியது. கடலிலும் பெரியது. பொறுமையா இருக்கும். என்ன வந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்படக்கூடாது. சொல்லுவாங்க, என்ன நடக்கணுமோ அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்குது. ஆக நான் இப்ப கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆகுமா ஆகுமா? நான் கோபப்படுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. நாம போக வேண்டிய இடத்துக்கு தாமதமா போயிட்டோம், லேட் ஆயிடுச்சு. என்ன செய்யணும்? அப்படி நாட்டம் நல்லா இருந்துச்சு. நம்ம புறப்பட்டோம், நேரத்தோட புறப்பட்டோம். வரும்போது வழியில் மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு போச்சு, தடை ஏற்பட்டு போச்சு, டிராஃபிக் உண்டாயிடுச்சு. ஆனால் வந்து சேரக்கூடிய சேவத்தில் எங்கே போய் சேரமான மாதிரி வந்து சேரல, நேரத்தோடு வந்து சேரல அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல முடியும்? அவதிப்பட்டு என்ன பிரயோஜனம்? படப்பட்டு என்ன பிரயோஜனம்? கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதை போல நம்ம யாருமே கோவப்படக்கூடாது. சாத்திகள் சில மத்தியில் குறிப்பாக மத்திய ஜமாத்தில் சாத்திகள் எடுத்து உட்காந்து பேசும்போது அவர் பொருட்படுத்திருப்பாரு. இந்த முன்னாள் ஜமாத்தில் காமிங்க அவர் இவருக்கு என்ன அறையில பார்க்குறேன்னு சொல்லியிருப்பார். இன்னைக்கு காலையில் உட்காந்து கேட்கும்போது பார்த்தீங்களா அப்படின்னா, பார்க்குறேங்க, எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அங்கே வெளியூர் செய்யாருக்கு போனேன், வர தாமதமாயிடுச்சு, அதனால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்யறோம்? உடனே கோவப்படும். உங்ககிட்ட உனக்கு அந்த பொறுப்பு கொடுத்தா செய்யறதே இல்லை பாருங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி தான். முன்னாலேயே ஜமாத்தால புறப்பட மாட்டேன். நீ பார்த்துருந்தா ஜமாத்து புறப்பட்டு, நீ பார்க்கல ஜமாத்து புறப்படாத, கோவப்படுற. அப்படி பொறுமை பொறுமையா தாவத்துடைய வேலையில நமக்கு பொறுமை. நாம் சாத்திகளோட இணைஞ்சு வேலை செய்யணும். இணைஞ்சு வேலை செய்வதற்காக விஷயங்கள் சொல்லப்பட்டன. அதுக்கு என்ன செய்யணும்? இணைஞ்சு வேலை செய்வதற்கு நமக்குள்ளாக மிருதுவான தன்மை இருக்கணும். மிருதுவான தன்மை, கடின தன்மை இருக்கக்கூடாது. மிருதுவான தன்மை இருக்கு. சாத்திகளோட மஷவரா செய்யணும். மஷவரா செஞ்சு வேலை செய்யணும். மஷவரா செஞ்சா சாத்திகளிடத்துல கேட்டு வேலைகள் செஞ்சா சாத்திகள் தங்களை தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொள்வார்கள். தானே அர்ப்பணித்துக் கொள்வார். அதாவது சொன்னாங்க யார் இடத்துல நம்ம அபிப்பிராயங்கள் கேட்கலையோ அவங்க இடத்துல வேலை எப்படி வாங்க முடியும்? அவங்க அபிப்பிராயங்கள் கேட்டா அவங்க என்ன செய்வாங்க? அபிப்பிராயங்கள் மட்டும் இல்ல, அபிப்பிராயம் கொடுப்பாங்க, நேரத்தையும் கொடுப்பாங்க. அபிப்பிராயங்கள் கொடுப்பாங்க, நேரங்களையும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இன்ஷா அல்லாஹ் சாத்தியோட இணைஞ்சி உள்ள ஒற்றுமையோட வேலைகள் செய்யணும். விட்டு கொடுத்து போகணும். என்ன செய்யணும்? சொல்லுங்க கொஞ்சம். விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து சுத்தமாக இஸ்லாமா சமயத்தில் ஹாஜி சுலைமான் சாப் ரஹ்மத்துல்லாஹி அதுக்கு இடத்துல போய் சொன்னாங்க, அதில் எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, இப்போ என் கூட சாத்திகளை கொஞ்சம் இன்னும் ஒரு சில சாத்திகளை பற்றி கொஞ்சம் முடிவு செஞ்சு எனக்கு ஒரு ஜமாத்தா ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் செய்கிற வேலை செய்ய சரியாக அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதற்கு சில ரசீதுகள் சொன்னாங்க. சரி சொல்லிட்டு செல்லும்போது 2-3 விஷயங்கள் சொன்னாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க. ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு ஆக குறை